எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்க இன்னொரு பொதுக்கூட்டமும் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் அல்ல, இரு தலைவர் அல்ல, 17 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் தலைவர்கள் பங்கு கொண்டார்கள். இடதுசாரிகள் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்த மதவாதத்துக்கு எதிரான மாநாடு டெல்லியில் நடைபெற்றிருப்பதுதான் அனைவரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காரணம், அது மதவாதத்துக்கு எதிரான மாநாடு என்பதால் மட்டுமல்ல, மூன்றாவது அணிக்கான முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது. அதன் முதல் கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. பல்வேறு கருத்து கணிப்புகள், மாநில கட்சிகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பங்கு வகிக்கும் என்றெல்லாம் சொல்ல இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. மூன்றாவது அணி அமையுமா, அமைந்தாலும் தேர்தலுக்கு முன்பாக அமையுமா, தேர்தலுக்கு பிறகு அமையுமா, ஒருங்கிணையுமா, நீடிக்குமா, இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே இணைகிறார் திரு பீமா ராவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் ஆகியோரும் இணைய இருக்கிறார்கள். உங்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்த மாநாடு என்பதனால இந்த பகுதியில் உங்களை மட்டுமே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இது மதவாதத்துக்கு எதிரான மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, இது மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான முயற்சி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட பலரும் அதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இது ஒரு அரசியல் நிகழ்வாக, மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான முயற்சியாக மட்டுமே பலர் பார்க்கறாங்க. அல்ல, நீங்க சொல்றது என்னன்னு சொன்னா, இது மதவாதத்துக்கு எதிராக, வகுப்பாதத்துக்கு எதிராக இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை போக்குவதற்காக மதசார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து கொள்கையின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்துவதற்காக அது முன்பே திட்டமிடப்பட்டது. நீங்க மூன்றாவது அணி என்று ஊடகங்கள் அதை மூன்றாவது அணி என்று வர்ணிக்கின்றன. அல்லது மாற்று அணி என்பது சரியானது. இப்போதைய நோக்கம் என்னன்னு சொன்னா, மதசார்பற்ற இந்த அணியை வகுப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மதவெறி அபாயம் என்பது இந்த நாட்டில் தலை தூக்கி இருக்கு என்பதை அறிவுஜீவிகள் உட்பட சாதாரண மக்கள் உட்பட உணர்கிறார்கள். ஏன்னா நாட்டில் சமீபத்தில் நடந்த வெடிகுண்டு சம்பவங்கள் மற்ற எல்லாமே இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய கட்சி இப்படி இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி, அதை ஒட்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், ஆர்எஸ்பி, இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை நடத்தணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, பிரகாஷ் காரத் சொன்னதான் நாங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை. இது மாற்று அணியாக பரிணமிப்பதற்கு, அடுத்து அது உருவாவதற்கு இது பயன்பட்ட அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, மூன்றாவது அணி என்பது அல்ல இதனுடைய நோக்கம். இது ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல. அதாவது இன்றைக்கு ஏற்படக்கூடிய வகுப்புவாத மதவெறி அபாயத்தை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இது மதச்சார்பற்ற கட்சிகளுடைய குழுமம் அப்படிங்கிறீங்க, 17 கட்சிகள் கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்காங்க. எப்படி அவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? எதன் அடிப்படையில் இந்த கட்சிகள் கலந்துக்கணும், இந்த கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்க? ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப இதுல ஒன்னும் பெருசா நம்ம தேடி இப்ப ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி ஒன்னும், மாஸ்க் அனுப்புற மாதிரி ஒன்னும் இதுல ஒன்னும் பெரிய இது இல்ல. என்ன சொன்னா, இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், நாட்டில் ஒரு விபத்து நடக்குது, ஒரு விபத்து நடக்கும் போது யார் மதச்சார்பற்ற கொள்கையை ஆதரிக்கிற எல்லாருக்குமா நீங்க அழைப்பு எடுத்திருக்கீங்க? அதை அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க கேட்கிற கேள்வி சொன்னா, இது மதவாதத்துக்கு எதிராக எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி, மூன்றாவது அணி முயற்சி அல்ல, தேர்தல் முயற்சி அல்லன்னு சொல்றீங்க. எனும் பொழுது நீங்க ஏன் குறிப்பிட்ட கட்சிகளை மட்டும் அழைச்சீங்க? உதாரணத்துக்கு நீங்க கேட்கறது நேரடியாக சொல்ல, ஏன் காங்கிரஸ் அழைக்கலன்னு சொல்லலாம், ஏன் திமுக அழைக்கலன்னு சொல்லலாம், இன்னும் சகோதரி நம்ம இவங்க இருந்தாங்கன்னா பிஜேபி அழைக்கலன்னு கூட நீங்க சொல்லலாம். சரி, அனைத்து கட்சிகளும், அதாவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அழைக்க முடியுமே தவிர. எப்படி சொல்றீங்க? இப்ப நான் ஒவ்வொரு கட்சியாவே கேட்கலாம், அதுக்கு நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் மதவாத கட்சியா? இல்ல, காங்கிரஸ் பொருளாதார கொள்கைகள் பாரதிய ஜனதா கட்சி பொருளாதாரத்தை பத்தி தான், மதவாதத்தை பத்தி தான் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இதை என்ன நான் விளக்குறத, காங்கிரஸ் கட்சி தேவைப்பட்டால் அது ஜாதிய விஷயங்களை, மத விஷயங்களை பயன்படுத்தாது. பாஜகவோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தன் பிஜேபி, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர, நீங்க நேரடியாக காங்கிரஸ் மதசார்பற்ற கட்சி, இவ்வளவு தூரம் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு என்ன காரணம் தெரியும், புரிஞ்சுக்க முடியல. பொருளாதாரத்தையும் நீங்க மதவாதத்தையும் எப்படி நீங்க ஒரே மாதிரி பார்க்க முடியும்? ரெண்டு ஒண்ணுதான். சக்தி இருந்தா தான் பேசவே முடியாது. அதே ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் என்சிபி கூப்பிட்டு இருக்கீங்க, அவங்க வேற. நாங்க இப்ப அனைவரும் ஒரு பொதுக்கூட்டம் போட அனைவரும் வாரின்னு சொல்றோம், உதாரணத்துக்கு. அப்ப தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வருதுன்னு சொன்னா அவங்க என்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த கொள்கையை ஆதரிக்கிறோம். இந்த பர்டிகுலர் இஷ்யூல, வகுப்புவாதத்துக்கு எதிராக மதசார்பின்மைக்கு ஆதரவாக வரக்கூடிய இந்த இஷ்யூல நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் நாங்க காங்கிரஸ்ல இருக்கிறோம் அவங்க பொதுச்செயலாளர் சொல்றாரு. பகுஜன் சமாஜ் மதவாத கட்சியா? இல்ல, ஆனா அவங்க மற்றதை பயன்படுத்துறாங்கன்றதா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இதை விட நேரம் இன்னொன்னு கூட கேட்கலாம். நீங்க
இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டை உதாரணம் நிச்சயமா அதுக்கு அடுத்துதான் வர திரிணாமுல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு எதிரா அரசியல் செய்யறாங்க மேற்கு வங்காளத்துல அப்படிங்கறதுனாலே அவங்க மதவாத கட்சி ஆயிடுவாங்களா? இல்ல, நாங்க மதவாத கட்சின்னு சொல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் தான், அவங்களுடைய செயல்படும் தன்மை இருந்ததுதான் அவங்க புரிஞ்சுக்க முடியுமே தவிர என்ன பண்றாங்க. நீங்க பிறக்கும் போதே யாரும் மதவாதியாகவோ இல்ல தீவிரவாதியாகவோ பிறப்பதில்லை. மதவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? இல்ல, அவருடைய செயல்பாடுகள் மேற்கு வங்காளத்துல இப்ப உதாரணத்துக்கு அவங்க நக்சலைட்டுக்குள்ள அவங்களோட இருந்த தொடர்புகள் அது முடிந்த பிறகு தீவிரவாதம் தானே அது வருது. இப்போ ஒரு அடுத்த கட்டமா அந்த மதவெறியா தீவிரவாதம் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். என்னன்னு சொன்னா அவங்க அங்க பண்ணக்கூடியது கம்யூனிஸ்டுகளை கிட்டத்தட்ட 432 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் மேற்கு வங்காளத்தை மட்டும், மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர்கள். எனவே இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கி தந்தது யாருன்னு சொன்னா மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி தான், வேற யாருமே கிடையாது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மற்றது ஒருத்தர் எளிமையா இருக்கிறாங்க பைக்ல போறது என்பது இல்ல செப்பல் போறது என்பது வேற, கொள்கை சார்ந்து எப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அஇஅதிமுகவை சேர்ந்த பிரதிநிதி முதலமைச்சருடைய உரையை அங்க படித்திருக்காங்க. திமுக, தேமுதிக, மதிமுக, பாமக இவையெல்லாம் மதவாத கட்சிகளா மதச்சார்பற்ற கட்சிகளா உங்களுடைய பார்வையில? கேட்க இருக்கின்றேன் ஒரு சிறிய இடைவெளிக்கு. ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. உதயமாகிறதா மூன்றாவது அணி. நேற்று மதவாதத்துக்கு எதிரான மாநாடு டெல்லியில் இடதுசாரிகள் ஒருங்கிணைத்து பல கட்சிகள் அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று நடைபெற்றது. மூன்றாவது அணியாக இந்த ஒரு அமைப்பு மாறுமா என்ற கேள்வி எழுந்திருக்க இதை இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பகுதியில் இணைகிறார். அதே போல இணைந்திருக்கிறார் திரு பீமாராவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். மோதி அலை வீசுகிறது, நிறைய கட்சிகள் வருவாங்க, வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல, உங்களுக்கு எதிராக ஒன்னல்ல ரெண்டல்ல, இந்த கம்யூனலிசத்துக்கு எதிராக 14 கட்சிகள் 17 கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமா நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லையா? கவலைப்பட வேண்டாம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் வரலாறு, இந்திய வரலாறு, கூடுவார்கள் கலைவார்கள். ஆக அதை கூடி கலைபவர்களை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். கம்யூனலிசத்திற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் சேருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் யார்? அதாவது மதவாதத்திற்கு எதிராக என்று ஜாதியவாத கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள். அங்கே இவர்களோடு கூடிய கட்சிகள் எல்லோருமே மதவாதம். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் கூட உங்களுக்கு முலாயம் சிங் யாதவ்ல இருந்து எல்லாருமே அவர்கள் அதை பற்றி சாயம் பூசியவர்கள் தான். இன்னொன்றை நான் சொல்றேன், மதவாதம் வேண்டாம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இப்பொழுது மக்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள்? நான் எங்களை மதவாதம் என்று இவர்கள் சொல்கிறார்களே தவிர நாங்கள் எங்களை மதவாதிகள் என்று சொல்லவில்லை. ஆனால் மதவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு மதவாதிக்கு எதிராக போடுறாங்க, விட்டுற வேண்டியது மதவாதிக்கு நான் விட்டுறாங்க. எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி தான். என்ன என்றால் இவர்கள் எப்படியுமே எங்களோடு வரப்போவதில்லை. அவர்கள் கூட இருப்பவர்கள் நான் கேட்கிறேன், இல்ல அவர்கள் கூட இருப்பவர்கள் சரத்பவார் இங்கேயா அங்கேயான இவங்க கூட வருவாங்களா? காங்கிரஸ் கூட போவார். முலாயம் சிங் அங்கேயா இங்கேயான்னு பாக்குற, மாயாவதி வரல, மம்தா பானர்ஜி வரல, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வரல. ஆக இவங்களும் பெரிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். பலரும் அவங்க கூப்பிடவே இல்ல. நீங்க குறிப்பிட்ட பலரும் அவங்க கூப்பிடவே இல்ல. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கல்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், மம்தா பானர்ஜி இவங்க இருக்கிற இடத்துல வருவாங்களா? முலாயம் சிங் இருக்கிறவங்க மாயாவதி வருவாங்க? வரமாட்டாங்க. அவங்க கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், கூப்பிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் சொல்லலைங்க, வட இந்தியாவில் உள்ள அத்தனை பத்திரிகைகளும் என்ன எழுதி இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் பேச்சிலேயே ஒற்றுமை இல்லை. இவர்கள் ஆளாளுக்கு ஒரு விதத்தில் பேசினார்கள், ஒவ்வொரு திசையை நோக்கி பேசினார்கள். ஆக இவர்கள், நான் ஒரே ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் நரேந்திர மோடி பிரதம அமைச்சர், காங்கிரஸ் வெற்றி பெறாது, ஒருவேளை வெற்றி பெற்றது என்று வியூகத்துக்கு வைத்துக் கொண்டால் கூட ராகுல் காந்தி யாரோ, இவர்கள் வெற்றி பெற்றால் 17 பிரதம அமைச்சர். யாருக்கு எப்படி இவர்கள் ஒற்றுமையை கொண்டு வருவார்கள்? இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுகிறது? பாராளுமன்றம் கூடி பாராளுமன்ற குழு கூடி முடிவெடுக்கிறதா? பிரதம வேட்பாளரை அறிவிச்சு தேர்தலை சந்திக்கிறதா இந்திய ஜனநாயகம்? யாருக்கும் பொறுமை இருக்காது. நாம தான் பார்த்தோமே, மேற்கு வங்கத்துல எல்லாரும் கூடி எல்லாரும் சேர்ந்து கையை தூக்கிட்டு நின்னாங்க. அடுத்த ஆளாளுக்கு ஒரு திசையில் போய்கொண்டு ஒன்னே ஒண்ணு இவங்கள்ட்ட கேட்கறது ஒண்ணுதான். இன்று இந்த மக்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள்? ஏழ்மையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்க இல்லாத மதவாதத்தை இருப்பதாக நீங்களே ஊகித்துக் கொண்டு
அதாவது அமாவாசை இருட்டுல குருட்டு பூனையே தேடுவாங்கல்ல இருட்டுல. அதாவது இவர்கள் இது ஒரு டெஸ்ட் டிரைவா வச்சுக்கிறாங்கப்பா. மூன்றாவது அணி எப்படி வரும் என்பதை ஒரு பரிசோதனை ஓட்டமாக இவங்க வைக்கிறார்களே. என்ன மதவாதம் இருக்குன்னு அப்படி பார்த்தா நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். முசாஃபர் நகரை இவ பத்தி இவர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்றேன், முலாயம் சிங்கின் மகன் ஆட்சிக்கு வந்த பின்புதான் 100 மத கலவரங்கள் நடந்திருக்கிறது. இவர்களோட யார் இருக்கிறார்கள்? இது நிலைக்காது, இதுல முரண்பாடுகள் நிறைய இருக்குங்கிறாங்க அவங்க. இல்ல அவங்க சகோதரி சொல்லிட்டு அவங்களோட வியூஸ் அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குறிப்பிட்டேன், மூன்றாவது அணி என்பது ஒன்று இல்லை அப்படின்றதான் சொன்னேன். இந்த பர்டிகுலர் இஷ்யூக்காக இது கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இது அடுத்து மாற்று அணியாக அதாவது பிரதிபலிக்கலாமா, அந்த ப்ரோசஸ்ல இந்த மாதிரி வரலாமான்னா வரலாம், அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் உதாரணமா பீகார்ல பயம்லாம் கிடையாது, பயத்தின் அடிப்படையில சொல்லல. அதாவது நான் விருந்துக்கு அழைத்து விட்டு உங்களை என் வீட்டுல வேலை வாங்க கூடாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா, அதாவது நம்ம பண்பாடு கருதி அது சொல்றதா. அது போல ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக அழைத்து விட்டு அவரை இன்னொரு எண்டுக்கு போக முடியாது. இந்திய அரசியல் என்பது அதனுடைய பன்முகத்தன்மை கொண்டது. எல்லாரையுமே அழைக்கிற விருந்துக்கு அதுல சகோதரியே பதில் சொல்லிட்டாங்களா, அண்ணா திமுக திமுக ஒரே அணியில இருக்குமான சகோதரியே சொன்னாதான் உண்மை. அது தமிழ்நாட்டை பத்தி வருவோம். நீங்க தமிழ்நாட்டுல திமுக தலைவர் கருணாநிதி அழைத்தா போவேன்னாரு. இப்ப உதாரணத்துக்கு ரைட் அவரையே நான் சொல்றேன், இப்ப நேரடியாக 23 கட்சிகளுக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினாரு, ஏதாவது ஏற்காடு இடைத்தேர்தல் எல்லாரும் வாங்கன்னு. ஏன் அண்ணா திமுகவுக்கும் மதிமுக அவர் எழுதினாரு, நீங்க எழுதல. இல்ல ஏன் அவரு எழுதல, ரெண்டு பேரும் அவர் எழுதல, நேரடியாக அவர் அதுக்குள்ள கேட்டுக்கலாம். இல்ல சொல்ற ஒரு வியூக்காக சொல்றேன். அப்ப என்ன இந்த அணியை இது பண்ண மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு பீகார்ல நிதிஷ்குமார் ஏன் அழைக்கலன்னு சொல்லி கேட்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி, உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அது போல இதை ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு. இப்ப முலாயம் சிங் என்ன சொல்லிட்டாங்க, மதவாதத்தை ஏற்கக்கூடிய அனைவரும் வாங்க, நாங்க ஒருங்கிணைக்கணும், நீங்க ஏன் கூப்பிடல? இல்ல அப்படி ஒருங்கிணைப்பதற்கான என்னன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து இந்த நாட்டில் அதுவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இப்ப கூட சகோதரருடைய கொள்கைகள் அதே போல அவங்க என்ன எதிர்க்க மாட்டாங்க, என்னுடைய கொள்கையை தான் எதிர்த்து பேசுவாங்க. இதுதான் பண்பாடு கருதி நாம சொல்றது. எனவே நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மையில நீங்க சொன்னதுதான், ஒரு பிரதமரை அறிவிச்சு விட்டு யாரும் இது வரைக்கும் இந்தியாவில் பண்றது கிடையாது. நம்ம பாராளுமன்ற சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, எம்பிகளை தேர்வு செய்த பிறகுதான் ஒரு பிரதமரை தேர்வு செய்ய. ராகுல் காந்தியோ திரு மோடி அவர்களோ பிரதமர் வருவதை யாரும் தடுக்க முடியாது, அது வேற விஷயம். ஏன் தடுக்க முடியாதுன்னு சொன்னா, எம்பி அதிகமாயிட்டா யாரும் தடுக்க முடியாது. ஆனா என்னன்னு சொன்னா, அதே போல இல்ல கற்பனையில இல்ல, அது நான் சொல்றதுதான். அதே மாதிரி நாளைக்கு 17 பேர் இருக்காங்கல்ல, இவங்களே சொன்னதை திருப்பி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 98லயும் சரி, அதுக்கப்புறம் சரி 27 கட்சிகள் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி. அப்ப என்ன சொன்னார்னா, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், இது எங்களுக்கு கூட்டு பொறியியல் அது மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னது. அது இப்ப நாங்க என்ன சொல்றோம் சொன்னா, அதை நாங்க கோட் பண்ணல. 17 பேர் வந்தா கூட ஒரு நாட்டில் ஏன் இவங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா ஏன் பிரதமர் ஆகக்கூடாதா, ஏன் முலாயம் சிங் ஆகக்கூடாதா, ஏன் நிதிஷ்குமார் ஆகக்கூடாதா, ஏன் டெல்லியில பிறந்து வளர்ந்த அவர்கிட்ட சொல்றேன் நானு, ஜனங்க கிட்ட இதுதான் சொல்றேன் நானு. ஒரு நாட்டில் பிறந்தவர் அந்த நாட்டில் பிரதமர் ஆகலாம். நாளைக்கு சகோதரிய பிரதமரான கூட சந்தோஷப்படுற மாதிரி ஒன்னும் பிரச்சனை நாங்க. ஒரே ஒரு விஷயம் உடனே நிதிஷ்குமார் கேட்க மாட்டாரா, எனக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்பாரா? இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி தகுதி இல்லையா இல்லையான்னு வரும்போது யாரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்? அறிவிக்கும் போது தகுதி உடையவர்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, யாரு தகுதி இல்லைன்னு 17 பேர்ல யாரு தகுதி இல்லை என்று ஒத்துக்கொள்வார்கள்? நான் சொல்றது திரு மோடி அவர்களையும் இவரு அவர்களையும் சொல்றேன் நான். நீங்க சொன்ன ராகுல் காந்தி, ஒருவேளை உங்ககிட்ட காங்கிரஸ்கார் பேசிப்பான்னு நினைக்கிறேன், ராகுல் காந்தியை சொல்லிடுங்க இங்க வராதனாலன்னு சொல்லி. எனவே என்ன நாம சொல்வது, இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், இந்த பன்முகத்தன்மை நீடிக்க வேண்டும் என்பதில் அநேகமாக மாற்று அபிப்பிராயம் யாருக்கு இருக்க முடியாது. ஒரு என்ன காயினை நம்ம பிளே பண்றோம் அப்படின்றா என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைதி வேண்டுமா வேணாமா என்று தீர்மானிக்க வேண்டிய நான் தான். என்னுடைய மதத்தை ஒரு விஷயம், முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ அல்லது மற்றவர்களோ யாரும் எதிர்க்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வாக்களிப்பவர்கள் எல்லாமே வெறும் இந்துக்கள் அல்ல, முஸ்லீம்கள் வாக்களிக்கிறாங்க, கிறிஸ்துவல் வாக்களிக்கிறாங்க, எல்லாம் தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா, இந்த அணியோட நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும்.
80 கோடி பேர் வந்து ஏழ்மை நிலையில் 20 ரூபாய் கீழே ஒரு நாளைக்கு ஊதியம் வாங்கக்கூடிய அவர்களை உயர்த்துவதற்கு மதவாத சண்டைகளோ ஜாதி சண்டைகளோ இந்த நாட்டை சீர்கெடுக்கிறது. அதற்கு தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி துணை போக வேண்டாம் என்பதுதான் நாங்க சொல்றது. கலவரத்தை உருவாக்குவார்கள். பதில் சொல்லுங்க. அதே போல நீங்க கூட்டணின்னு நிதர்சனம் இருக்கும் பொழுது இத்தனை கட்சிகள், இன்னும் சொல்ல போனா இதுல இடம்பெறாத கட்சிகள்ல பல உங்களோட கூட்டணியை அமைக்க முடியாத ஒரு மனநிலையை காட்டிட்டு இருக்காங்க அல்ல இருக்காங்க. அவங்க பிரம்மாண்டமான சக்திகள் அந்த மாநிலத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து தானே? அதாவது ஆபத்து இல்லை என்பதை சொல்லிட்டு நான் சொல்றேன். ஒன்னு சகோதரர் சொல்றாரு பிரிவினை வேண்டாமா, மதக்கலவரம் வேண்டாமா. நான் என்ன கேட்கிறேன், இது என்ன மதக்கலவரம்? வந்து நாளுக்கு நாள் மதக்கலவரம் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நீங்கள் ஏதோ பிடித்து வைத்துக் கொண்டு அமைதியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்று சொல்வதை போல இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி தான், இவங்க மோடி அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்ப்பா. முசாஃபர் நகர்ல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கலவரத்தை பற்றி சொன்னார்கள். யார் காரணம்? அதற்கு பல பேர் காரணம். என்ன தீர்ப்பு வரல. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே முத்திரை குத்துவதை நான் எதிர்க்கிறேன். அது நான் என்ன இதுக்கு முன்னால சொன்ன கேள்விதான். அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக வந்த பின்பு மத்திய அரசு வெளியிட்ட தகவல் இது. அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக வந்ததிலிருந்து இன்று வரை 100 மதக்கலவரங்களை அதிகமாக உத்தரப்பிரதேசம் பார்த்திருக்கிறது. இதுல முதல் 10 இடத்துல கூட குஜராத் இல்ல. ஆக நான் என்ன கேட்கிறேன்னா 2002 பின்பு மதக்கலவரம் வந்ததா என்று கேட்கிறேன். ஆக வராது. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு மக்கள் பொருளாதார கொள்கையை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன பொருளாதார கொள்கையை மேம்பாட்டோடு கொண்டு வந்திருக்கிறார்கள்? மேற்கு வங்கத்தில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாதா? குஜராத்தை மாடலாவது காமிக்கலாம், மேற்கு வங்கத்தை மாடலா நம்ம காமிக்க முடியுமா? ஆக நான் என்ன சொல்றேன்னா, இவர்களின் கூட்டம் என்பது ஏதோ ஒரு சோதனை ஓட்டம், மக்களுக்கு சோதனை ஓட்டம், கலைவார்கள். இவர்களுக்கு எந்த அடிப்படை பல கருத்து கணிப்புகள், ஒன்றல்ல பல கருத்து கணிப்புகள் இந்த மாநில கட்சிகள் கிங் மேக்கர்ஸா இருக்கும், இதனது பங்குங்கிறது 250 சீட்டை மேல இருக்கும் அப்படிங்கும் பொழுது இது அப்படி நம்ம லைட்டா எடுத்துட முடியுமா என்ன? அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி 9 மாநிலங்களில், 2 மாநிலங்கள்ல நாங்க வந்து தோல்வி அடைந்தோம். ஏறக்குறைய 7 மாநிலங்களில் நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லானாலும் சொல்லட்டாலும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இரண்டும் தான் மிகப்பெரிய கட்சி. ஒரு நிலையான ஆட்சியை நீங்கள் தர வேண்டும் என்றால் இந்த பெரிய கட்சிக்கு பின்னால் அணிவகுத்து வரும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சிறிய கட்சிகள், அந்த மாநில கட்சிகள் என்று சிறிய கட்சிகள் சொல்றதை மன்னிக்கணும், மாநில கட்சிகள் என்று சொல்கிறார்கள் பாருங்கள், அவர்களுக்கு ஓட்டு எப்பொழுது கிடைக்கும் என்றால் அந்த நான் சைபர் சொல்றதுல ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். இந்த பெரிய கட்சி என்ற ஒன்றுக்கு பக்கத்தில் இந்த சைபர் இருக்கும் பொழுதுதான் இதற்கு மரியாதை வருமே தவிர, தனியாக இது இருக்கும் பொழுது சட்டமன்றத்திற்கு கிடைக்கும் மரியாதை பாராளுமன்றத்திற்கு கிடைக்காது என்பதை இந்த மக்கள், தமிழக மக்களே பார்த்திருக்கீங்க. நீங்க பாராளுமன்றத்திற்கு ஒரு வகையாகவும் சட்டமன்றத்திற்கு ஒரு வகையாக வாக்களிக்கிறார்கள். ஏன் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை நோக்கியே போய்கொண்டிருந்தார்கள்? 2 திராவிட கட்சிகள் எங்களை நோக்கி கூட்டணியில் வைத்தவர்கள் தானே, வைக்கும் போதுதானே அவர் வெற்றி பெற்றார்கள். ஆக மக்களுக்கு மையப்புள்ளியாக ஒரு தேசிய கட்சி இருக்க வேண்டும், சுற்றுப்புள்ளியாக வேண்டுமானால் மாநில கட்சிகள் இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்க, மாநில கட்சியை சேர்ந்த பிரதிநிதி ஒருவரும் நிகழ்ச்சியின் மறுபகுதியில் இணைகிறார். அவருடைய வாதம் என்ன? இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வலுப்பெறுமா? தேர்தலுக்கு முன்பாக ஒரு அணியாக ஒரு ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்குமா இந்த அணி? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். அமைகிறதா மூன்றாவது அல்ல மாற்று அணி? இது அமைந்தால் யாருக்கு நன்மை? தேசிய கட்சிகளுக்கா, மாநில கட்சிகளுக்கா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த பகுதியில் திரு ஆவடிக்குமார் அவர்கள் இணைகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர், அதே போல பாஜக தேசிய செயலாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு பீமராவ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திரு ஆவடிக்குமார், நீங்க நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் இணைறீங்க. அதிமுக இந்த அதாவது மதவாதத்துக்கு எதிரான இந்த ஒரு மாநாட்டில் டெல்லியில கலந்து கொண்டது. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே மோடிக்கு எதிராக பேசினாங்க, இல்ல ஒரு ஒரு அரசியல் சாயம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் தமிழக முதலமைச்சருடைய உரையில மோடி பற்றிய இல்ல பாஜக பற்றிய விமர்சனங்கள் இல்ல. ஆக ஒரு கீப்பிங் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஓபன் அதிமுக ஒரு அரசியல் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது.
இல்ல அதிமுக அரசியல் செய்கிறதான்ற கேள்வியே உனக்கு வந்து புதுமையா இருக்கு. எல்லா கட்சியும் அரசியல் தான் செய்யும். அரசியல் செய்யாம எதுக்கு அரசியல் கட்சி இருக்க போகுது? அந்த அர்த்தத்துல கேட்கல. அதாவது எல்லா வாய்ப்புகளையும் பாஜகவையும் சரி இந்த மூன்றாவது அணியும் சரி சமதூரத்தில் வைத்து பார்க்கிறது அதிமுக அப்படிங்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து தெளிவா வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய பொதுக்குழுவிலையும் நாங்க முடிவெடுத்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டிய அரசாங்கன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு மாற்று அணிகளை வந்து பலப்படுத்துறதுலையும் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கு என்னென்ன மாற்று வழிகள் உண்டோ அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் மேற்கொள்ளும். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர் செஞ்சுட்டு வராங்க. இன்னொன்னு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்பது தெளிவானது. நாங்க அதை வந்து கடந்த காலங்களில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாகவும் வலிமையாகவும் வலியுறுத்திட்டு வராங்க. தொடர்ந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிறது, தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்கு. ஆக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளான காவிரி பிரச்சனையிலிருந்து, முல்லை பெரியார் பிரச்சனையிலிருந்து, தமிழக மீனவர் பிரச்சனையிலிருந்து, மண்ணெண்ணெய் மத்திய அரசாங்கத்திலிருந்து தர வேண்டிய ஒதுக்கீட்டை வாங்கறதுல எல்லாத்துக்கும் போராட வேண்டிய நிலையும் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அதுக்கு பாதகமான முடிவுகளை தான் எடுத்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இனி மத்திய அரசாங்கத்தை வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஆக தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதகம் இல்லாத ஒரு நிலை வரணும்னா, தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்படணும்னா அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து வலிமையான ஒரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் அதிமுக 40 இடங்கள் வெற்றி பெற்றால்தான். அதிமுகவா இல்ல அதிமுக அணியா? அதிமுக தான். அதிமுகன்றது இல்ல இவரு அது வந்து அதாவது இல்ல நீங்க சொல்றது வந்து வேற. இருங்க நான் சொல்றேன், நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளும் வெற்றி பெறும். அதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. நான் சொல்ல வர்றத புரியுங்க. அதாவது ஆனா அதுல அந்த சூழ்நிலைக்கு தேவைக்கு ஏற்ப அந்த நேரத்தில் எங்களோடு இருந்தவங்க, கடந்த காலத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சவங்க, வருங்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு சில வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலையும் அதுதான் நடந்தது. அந்த மாதிரி ஏதாவது வந்து அது வந்து அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முடிவெடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலை 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும். அதுக்கான ஆக்கப்பணிகளும் அதுக்கான களப்பணிகளை தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். ஆக எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆதரவோடு வேற யாருக்காவது அந்த வாய்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அது செய்வாங்க, அது வேற. ஆனா எங்களுடைய நோக்கம் வந்து 40 இடத்துல எங்களுடைய குரல் ஒலிக்கணும். அது நாங்களா அல்லது எங்களுக்கு ஆதரவானவர்களான்றது, இந்த ஆதரவானவர்களா அப்படிங்கறதுல அது பிஜேபியும் இருக்கலாம், கம்யூனிஸ்டும் இருக்கலாம். அதுக்கு நான் சொல்ல வரேன், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தினுடைய உரிமையை மீட்கின்றதுதான் முதல் நோக்கம். சரி. இரண்டாவது நோக்கம், தேர்தலுக்கு பிறகு இன்னொரு நோக்கம் இருக்கு. தேர்தலுக்கு பிறகு என்னன்னா, தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது மட்டும் இல்லாம 66 வருஷம் இந்தியா சுதந்திரம் பெற்று 66 வருஷத்துல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமரா வரல. அந்த இடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு நிறைவேற்ற முடிகின்ற ஒரு நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. அதை வந்து நாங்க முன்னிலைப்படுத்த இன்னொரு காரணம், தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இது இன்னைக்கு இந்திய அரசாங்கம் என்பது நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் என்பது ஒற்றையாட்சி முறை இல்ல, மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. ஆக மாநிலங்களில் கட்சிகளுடைய கூட்டணி மத்தியில் ஆட்சியில் அமர்த்த முடிகின்ற ஒரு நம்பிக்கை இருக்க சொல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற எங்க எதிர்பார்ப்பு. அதற்கான பணிகளை இன்னைக்கு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து தமிழக முதலமைச்சரை பிரதமரா அறிவிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குமா? நேரடியாவே கேட்கிறேன். இல்ல நாங்க என்ன சொன்னோம்னா, இப்போதைக்கு நாம வந்து இல்ல அணியில் இல்ல, நாம வந்து ஆரம்பத்திலே நான் சொன்னேன் மதசார்பற்ற ஒரு கொள்கையை உயர்த்தி கேள்வி கேட்ட கொள்கையை சொல்றீங்க. கேள்வி கேட்டல நீங்க வர்றது என்னன்னா, நீங்க ஆரம்பத்தில் இருந்த கேள்வி என்பது படிப்படியாக நிகழ்ச்சி முடிய போற தருவாயில நீங்களே வந்து தலைகீழ கேள்வியை மாத்துறீங்க.
எல்லா கேள்வியும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கேள்வி அந்த பக்கத்துல எல்லாம் கேட்க கூட்டணி பத்தி பேசலாமா எங்க 3 பேருக்குமே வந்து யாரும் அங்கீகாரம் கொடுக்கல இந்த கட்சியில பேசுங்க அப்படின்னு சொல்லி அது பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. இப்ப நம்ம சொல்றது என்னன்னு சொன்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மாற்று அணி என்று உருவாகி இப்ப என்னன்னு சொன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாநாட்டுக்கு மிஸ்டர் தம்பிதுரை அமைச்சிருந்தாங்க. அவர் கோட் பண்ணி பேசும்போது அவர் தயாரித்த உரையை அவங்க கரெக்டாக பேசினாங்க. 15-16 அரசியல் சட்டத்தில் வழங்கக்கூடிய உரிமைகள் என்ன, ஆர்டிகல் 290 என்ன சொல்லியிருக்கு என்பதெல்லாம் கோட் பண்ணி அவங்க பேசினாங்க. அதோட இது என்னன்னு சொன்னா பர்டிகுலரா யாரையும் பேசினா கூட மதசார்பற்ற தன்மை இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா இந்த நாங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக அவங்க அமைச்சிருக்காங்கன்றத ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருக்காங்கன்றது அது முதல் பாயிண்ட். செகண்ட் நான் என்ன சொன்னா மரியாதைக்குரிய என்னுடைய பிரகாஷ்காரர் இந்த மதசார்பற்ற இந்த கொள்கைக்காக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இவர்கள் படிப்படியாக ஒரு மாற்று தேவை காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா மாற்று தேவை என்றால் அப்போது அது பற்றி பரிசீலிக்கப்படும் ஒரு வரலாறும் சொல்லியிருக்காரு. அப்படி வரும் பட்சத்தில் அது அதிமுக ஆரம்பத்திலேயே சொன்னேன். சகோதரி சொல்லும் போது 2 பேர் சொன்னாங்க காங்கிரஸுக்கு சேர்த்து சொல்லிட்டாங்க இல்லாததுனால. அப்ப சொன்னபோது நானே என்ன சொன்னேன், இந்த நாட்டில் மற்ற மாநில கட்சியை சேர்ந்தவர்களும் வரலான்னு சொல்லும் போது நம்ம பேரை சொன்ன வரிசையா இங்க முதலமைச்சர் பேரை கூட சொன்னேன். இப்போதைக்கு மரியாதைக்குரிய குமார் அவர்கள் சொல்லும் போது சேர்ந்தா 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து சொன்ன பாண்டிச்சேரியை மறந்துடுறாங்க எல்லாமே. சரி, பாண்டிச்சேரிக்கு 1 உண்டு, தமிழ்நாட்டில் 39 உண்டு. இதுல இந்த அணி ஒருவேளை இப்படி வந்த அப்போது தலைவர்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அனைத்தும் நாம வந்து ஈடுபடும். ரைட். ஆக இது வந்து பரிசீலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த நிலையில பரிசீலிக்கக்கூடியதான் இட் இஸ் நாட் பேட் ஐடியாங்கிறது உங்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில நாம் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம், 3வது அணியால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு மக்களாகிய உங்கள்கிட்ட SMS வாயிலா உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மக்களாகிய நீங்கள் SMS வாயிலா தெரிவித்த கருத்து இதோ. மூன்றாவது அணியால் யாருக்கு லாபம் அப்படிங்கறதா முன்வைக்கப்பட்ட கேள்வியா இருந்தது. இதற்கு SMS வாயிலா வந்த பதில்கள்ல 23% பேர் மாநில கட்சிகளுக்கு லாபம் என்றும் 27% பேர் காங்கிரசுக்கு லாபம் என்றும் பாரதிய ஜனதாவுக்கு லாபம் என்று 50% பேரும் தெரிவிப்பதாக SMS முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எப்படி பார்க்கிறீங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்? இது அப்படியே இந்த 3வது அணி அமையறது உங்களுக்கு லாபம் நினைக்கிறீங்க? நான் கவலை இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். நான் சொன்னதை தான் மக்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பதை நான் முதல்ல சொன்னேன். நான் பயப்படல, கவலைப்படல. இன்னொன்று நான் சொல்றேன், இவங்க எல்லாம் ஏற்கனவே இதில் உள்ளவர்கள் எங்களுக்கு எதிரான ஓட்டுகள் தான். இந்த ஓட்டுகள் எதிராகத்தான் போகும். ஆக இவர்கள் எல்லாம் எதிரானவர்கள். இப்ப கூடியிருக்கக்கூடிய 17 கட்சிகள் எல்லாரையும் சொல்லவில்லை, 1-2 நேரடியா கேட்கிறேன். நானும் அவற்றை நேரடியா கேட்கிறேன். நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி பதில் சொன்னாரு. நேரடியா கேட்டா நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா இவங்கள மாதிரி அணியா அணி இல்லையா, அணியா அணி இல்லையான்னு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டுறேன், நான் திருப்பி வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடதுசாரிகளுடைய இந்த கூட்டமைப்புல கலந்துட்டு இருக்காங்க, அவங்களோட மாநாட்டில் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வருவாங்க, தேர்தலுக்கு முன்போ பின்போ வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அதாவது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒன்று இதற்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு கூட்டணி வைக்காத கட்சி அல்ல. எங்களோடு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சி தான். 2 பேரும் சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான். ஆக அரசியலில் ப்ரீ போல் இருக்கலாம், போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கலாம். அதனால எங்களோட அலையன்ஸே வர முடியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையில் ஒன்றை நான் இங்கே கவனத்திற்கு கொண்டு வர விளைகிறேன். என்ன என்றால் அவர்கள் என்ன தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால், மதவாதம் என்பது ஒரு சார்ந்த மதத்தை மட்டுமே சொல்வதில்லை, தாஜா செய்வதும் மதவாதம் தான். ஆக அதைத்தான் எங்களது கருத்தாக பல இடங்களில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆக எங்களது கருத்து பிரதிபலிப்பும் அதில் இருக்கிறது என்பது ஒரு வகையில் எனக்கு ஆறுதல் என்று நான் சொல்கிறேன். திருக்குமார், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. 1857 இந்திய சுதந்திரத்திற்கு போராடுகின்ற பொழுது இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி ஒற்றுமையா இருந்து போராடினாங்களோ அது மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டை வந்து ஒரு நல்ல அரசாங்கம் உருவாக்குறதுக்கும் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக்குறதுக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதுல வந்து மதத்தை வந்து மையப்படுத்தி அவங்கள பாகுபடுத்த வேணாம். இந்தியர்கள்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்றதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். எந்த தனிப்பட்ட மதத்துக்கோ எந்த தனிப்பட்ட ஜாதிக்கோ அல்லது இன்னும் சொல்ல போனா எந்த தனிப்பட்ட மாநிலங்களுக்கோ எந்த பிரிவினை நோக்கங்களுக்கோ இரையாக கூடாது. மக்கள்
ஒன்றுபட்ட உணர்வோடு இந்தியா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுகின்ற பொழுது என்ன உணர்வோடு குறிப்பிடப்பட்டிருக்கு, அதே உணர்வோடு போராடுன்றது எங்களுடைய நோக்கம். அதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம். இங்க பேசுற பொழுது நீங்க அணியா 3வது அணியில வந்து இப்போ இந்த வாக்களிச்சாங்க இதெல்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய பார்வை இல்ல. நீங்க முதல் அணி, 2வது அணி, 3வது அணி எல்லாம் இந்த தேசிய அளவுல பாத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரே அணிதான். அதிமுக அணிதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அணி. மத்ததெல்லாம் தனிதான். இங்க வந்து அதிமுக வந்து தனி கட்சியே ஒரு அணி. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 இடங்களும் பாண்டிச்சேரி உட்பட அதிமுக தான் வெற்றி பெறும். அப்ப அதுல வந்து அதிமுக வெற்றி பெற சொல்ல அதற்கு பிறகு தேசிய அரசியல் அதிமுக தன்னுடைய கவனத்தை செலுத்தும். எங்களுடைய பலத்தை வச்சுக்கிட்டு நாங்க மற்ற மாநிலங்களில் எந்த கட்சி வெற்றி பெற்று வருதோ அந்த மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு நிச்சயம் மத்தியில் ஆட்சி அமைப்போம். ஆக அப்பதான் வந்து ஒரு மாற்று அணி உருவாகுமே தவிர இப்ப இருக்கிற 3வது அணி 2வது அணி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து காங்கிரசும் தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி. ஒரே ஒரு கருத்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க கூட்டம் கூட நேற்று வந்து அணியினுடைய கூட்டம் இல்ல, அது வந்து ஒரு கருத்தொற்றுமையோட ஒரு அமைத்தால் அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து காங்கிரஸும் இன்னைக்கு தனியா ஆட்சி அமைக்க முடியாது, பிஜேபியும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது. எல்லாருமே கூட்டணி வந்து தேர்தலுக்கு பிறகு அமைக்க போறாங்க. அப்ப அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைக்கும், அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும். ரைட். அப்படியா? இங்க வந்து அதிமுக தான் அணி. நீங்க மாற்று அணியை பத்தி பேசுறீங்க. 3வது அணி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே அணி அதிமுக அணி அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறீங்களா? அதாவது வியூவர்ஸ் கூட என்னன்னு யோசிப்பாங்க, என்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்கிற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. என்னன்னு சொல்ல 3 பேரும் ஒரு பொறுப்புள்ள கட்சியில இருந்து நாங்க பண்றோம். என்னால கூட ஒவ்வொருக்கு கருத்து வித்தியாசம் வேற இருக்கலாம். மக்கள் வாக்களிக்கும் போது யார் தேர்ந்தெடுக்கப்போறோம் அமைவது வந்து இயற்பை நம்முடைய ஜனநாயகம். ஆனா இப்ப நாம சொல்வது என்னன்னு சொன்னா, ஒரு அணி உருவாக்கம் என்பது வெறும் வெற்று இடத்துல இருந்து உருவாக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களே கூட அதை ஓபனா சொல்லலாம். UPA 1 நாங்க ஆதரிச்சோம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆதரிச்சோம். 1. 2வது 1975க்கு பிறகு பல்வேறு கட்சிகள் ஆள முடியும்ன்றத இந்த நாடு நிரூபித்திருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் அவருக்கு வந்து சகோதரர் குமார் அவர்கள் சொல்லும் போது அவர் அதிமுக அந்த அணி அது சொன்னா சொல்றாரு. நான் அதான் சொன்னேன், அவருக்கு வந்து பேச முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா ஓப்பனாவே சொல்லலாம், அது பேச்சுவார்த்தை எங்க நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. 2வது என்னன்னு சொன்னா, இந்த மாற்று அப்படின்னு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் அல்லது இந்த 3ம் இப்போது இருக்கக்கூடிய இந்திய அளவில் கருத்து கணிப்பு யாரும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்பதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப சொல்லப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன், 245 வந்து இப்ப சொல்லக்கூடிய இந்த மதசார்பற்ற அவங்க பாணியில ஒரு அணியாக உருவாக்கி அது வாக்கெடுப்பு போது 245 எம்பிக்கள் வரலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்காங்க, காங்கிரசுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு தனி பெரும் கட்சி ஒரு கட்சி சிங்கிள் பார்ட்டி மோனோபோலியா ஆட்சி அமைக்க முடியாது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று சொல்ற மாதிரி கட்சிகள் மாறலாம், எம்பியை கையில வச்சுட்டு கட்சிகள் மாறலாம், அது உண்டு. அது ஏன்னா ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் தனக்கு மந்திரி மற்றது வேணும் என்பதற்காக மாறுவதை இயற்கையாக ஜனங்க பாக்குறாங்க. ஆனால் கொள்கை அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இடதுசாரிகள் ஒரு அணியை உருவாக்குவாங்க. இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சி நிறைவேற்றலாம். அதுதான் இவருக்கு பேசுறதுல ஒற்றுமை இல்ல, அப்புறம் எப்படி கொள்கை அடிப்படையில் ஒற்றுமை மாநில ஒரு தேசிய கட்சி வரணும் என்பதுதான் மக்களின் கருத்தாக. அதாவது இதுவரைக்கும் எந்த கட்சியும் தேர்தலுக்கு பிறகுதான் UPA இருந்தாலும் NDA இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அணிகள் தான். தேர்தலுக்கு முன்னால எந்த கட்சியும் ஒத்த கருத்தோடு அதே மாதிரி இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவே செய்தாக வேண்டும். ஆக எந்த அணி ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமா மாநிலங்களுடைய தனிப்பெரும்பான்மை பெறுவோம் என்று பாரதிய ஜனதா சொல்ல அது நிதர்சனம் அல்ல. 1984க்கு பிறகே நடக்கல. ஒரு தனிப்பெரும் கட்சி ஒரு தனி மெஜாரிட்டியோட அமைக்கல, அது நிதர்சனம் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. என்ன நிகழும்? ஒரு மாற்று அணி அமையுமா? தேர்தலுக்கு முன்பு அமையுமா அல்ல பிறகு அமையுமா அல்ல தேசிய கட்சிகள் தனிப்பெரும்பான்மை பெறுமா? இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்க, இது தொடர்ந்து வாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றும் வாதிக்கப்பட்டிருக்கிறது, பிறகு பல்வேறு கட்டங்களிலும் வாதிக்கப்படும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு குமார், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு பீமாராவ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவிக்க விடைபெறுகிறேன்.